இந்த டிஷ் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை பானையில் ஆக்கி வடி தண்ணியெல்லாம் இருத்துட்டு இந்த மாதிரி தாம்பாளத்தில் விரித்து ஆற போட்டுங்க. இப்படியே இருக்கட்டும். அடுப்பில் வந்து ஒரு இரும்பு கடாயை வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் போல நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் பழைய வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போல் உப்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கேப்சிகம், ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் சோயா சாஸ், அப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்து மஷ்ரூமை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வேகிறதுக்கு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நல்லா வெந்து இந்த மாதிரி தண்ணி விட்டுரும். இது இப்படியே இருக்கட்டும். ஒரு இரும்பு சட்டியில் வந்து 2 முட்டையை வந்து ஆம்லேட் போட்டுக்கோங்க. உப்பு மிளகுத்தூள் மட்டும் போட்டு இந்த மாதிரி கொத்து முட்டைமாக போட்டு எடுத்துகிட்டு இந்த மஷ்ரூமோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம ஆக்கி வச்சுக்கிற சோறையும் இதில் தட்டிட்டு ஒரு 15 போல் மிளகு நல்லா உரலில் இடித்து கரகரப்பாக சேர்த்துட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு உதிரியாக மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் வந்து அவ்வளோ சூப்பராக தயாராகிடும். ஹோட்டல் ஸ்டைலே மிஞ்சிரும். நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹோம் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்குவம் உங்கள் வீட்டிலும் கமகமக்கட்டும். வாழ்க வளமுடன்.